திருக்கச்சி நம்பிகள்கிட்ட ராமானுஜர் வந்து என்னை சிஷ்யனாக ஏற்றுக்குங்கன்னு கேட்டார். அவருக்கு அந்த தகுதி இருந்தது. ஆனால் ஊரில் எல்லாருமே வந்து இந்த மாதிரி வர்ணாசிரமம் தப்பி ஆரம்பிச்சிருவாங்க, அது வேணாம் தம்பி அப்படின்னு சொல்லி பெரிய நம்பிக்கைகிட்ட அனுப்பிச்சிட்டார், நீ அங்கே போய் உபதேசம் வாங்கிக்க அப்படின்னு. அப்போது இந்த உரு எண்ணக்கூடிய பழக்கம் என்பது ஒரு குழந்தையை நடவண்டி வச்சு நடக்கிற மாதிரி. குழந்தை நிற்கிறதுக்கே தடுமாறுது, அது நடக்கிறதுக்கு பழக்கிறோம், கீழே கீழே விழுது, என்ன பண்ணுறது, நடவண்டியை கொடுத்துரும், இதை பிடிச்சிக்கிட்டு நட அப்படின்னு. அப்போது அந்த நடவண்டியை தள்ளுற ஜாக்கில் ஜாலியாக சந்தோஷமாக அந்த நடந்து பழகுது. ஒரு வாரத்தில் சுயமாக நடக்க ஆரம்பிச்சிடுது. அது மாதிரி இந்த உரு என்பதானது ஒரு மனிதனுடைய ஆஸ்திகத்தை வலுப்படுத்தக்கூடிய உபகரணம். முனிவர்கள்லாம் உரு எண்ணி தான் பெரிய சித்தி அடைந்தார்கள். ரிஷிகள் எல்லாருமே அப்படி தான், மந்திரவாதிகள் அப்படி தான், ஆரம்பகால உபாசகர்கள் எல்லாம் அப்படி தான். அந்த பாயிண்ட் ஆஃப் சித்தி வர்ற வரைக்கும் அவங்க ஸ்டடியாக கஷ்டப்பட்டாங்கன்னா பின்னால் அவங்க அடையக்கூடிய பலன் நிறைய.